அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பாலிவுட் நடிகர் ஒருவர் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு படங்களில் நடிக்கவில்லை என்பதுடன் அவர் அதற்கு பிறகு எங்கே போனார், என்ன ஆனார் என 20 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத மர்மமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 90s காலகட்டத்தில் சல்மான் கானுடன் 8 வருடங்களுக்கும் மேலாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரபல பாலிவுட் நடிகை சோமி அலி காணாமல் போன அந்த நடிகரை கண்டுபிடித்தே தீருவேன் என தேடிக்கொண்டிருப்பதோடு அவர் குறித்த தகவல் அளிப்போருக்கு $5000, அதாவது 4,80,000 ரூபாய் சன்மானம் அளிப்பதாகவும் அறிவித்துள்ளார். 20 ஆண்டுகளாக தேடப்படும் பின்னணி என்ன, இன்று வரை அவர் குறித்த மர்மம் தொடர்வது ஏன் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நீடித்த தனது திரைப்பயணத்தில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் பாலிவுட் நடிகர் ராஜ்கிரண். 1975இல் PR இஷாராவின் காகஸ் கி நாவ் திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். அடுத்த 20 ஆண்டுகளில் அவர் பல வெற்றி படங்களில் நடித்து ஹிந்தி திரையுலகில் நன்கு அறியப்பட்ட முகமானார். 1980இல் வெளியான கர்ஸ் திரைப்படத்தில் ரிஷி கபூருடன் இணைந்து நடித்த பிறகு இன்னும் பிரபலமடைந்தார். அதைத் தொடர்ந்து 1982இல் வெளியான அர்த் போன்ற படங்களில் பாராட்டப்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தினார். 1990களில் திரைப்பட வாய்ப்புகள் படிப்படியாக குறைந்ததால் ராஜ்கிரண் பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்க ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. ஒருமுறை சத்ய சாய்பாபாவின் புட்டபர்த்தி ஆசிரமத்திற்குள் இரவு நேரம் அத்துமீறி நுழைய முயன்ற குற்றச்சாட்டில் அவர் ஒருமுறை பெங்களூரு மத்திய சிறையில் தடுத்து வைக்கப்பட்டார் என்றும் அதற்கு அவர் ஒரு டிராக்டரையும் ஏணியையும் வாடகைக்கு எடுத்திருந்ததாகவும் தகவல் வெளியானது. திரைப்பட இயக்குனர் மகேஷ் பட் பல ஆண்டுகளுக்கு பிறகு மும்பையின் மெசனா மருத்துவமனையில் ராஜ்கிரனை சந்தித்ததாக கூறியுள்ளார். 2011இல் அளித்த பேட்டியில் அவர் கூறும்போது, பல ஆண்டுகளுக்கு முன்பு அவரை மருத்துவமனையில் பார்த்தபோது எனக்கு தெரிந்த ராஜ்கிரனாக அவர் இல்லை, அவர் சோகமாகவும் மன சோர்வுடனும் காணப்பட்டார் என குறிப்பிட்டுள்ளார். ராஜ்கிரண் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு அவருக்கு வேலை தேட உதவ முயன்றதாக இயக்குனர் மகேஷ் பட் மேலும் கூறினார். இதனைத் தொடர்ந்து நடிகர் ராஜ்கிரண் தனது சகோதரர் கோவிந்துடன் அமெரிக்காவில் சிறிது காலம் கழித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு ராஜ்கிரண் காணாமல் போனதாக செய்திகள் வெளிவந்தன. 2011இல் பிரபல பாலிவுட் நடிகர் ரிஷி கபூர் அமெரிக்கா சென்றிருந்தபோது தனது படத்தில் நடித்த இணை நடிகர் ராஜ்கிரண் குறித்து அவரது சகோதரர் கோவிந்தை தொடர்பு கொண்டு கேட்டதாகவும், உடல்நல குறைபாடுகள் காரணமாக ராஜ்கிரண் அட்லாண்டாவில் உள்ள ஒரு மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சகோதரர் கூறியதாகவும் ரிஷி கபூர் கூறியிருந்தார். ஆனால் ராஜ்கிரணின் மூத்த மகள் ரிஷிகா மதானி பின்னர் இந்த செய்திகளை மறுத்தது திருப்பத்தை ஏற்படுத்தியது. அப்பா அட்லாண்டாவில் இல்லை, நாங்கள் 8 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரை தேடிக் கொண்டிருக்கிறோம். அவரை கண்டுபிடிப்பதற்காக நியூயார்க் காவல்துறையையும் ஈடுபடுத்தி பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிகளையும் அணுகினோம். ஆனால் அவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவித்ததோடு, அவர் மிகவும் பாசமான தந்தை, அவர் காணாமல் போவதற்கு முன்பு மன வருத்தத்தில் இருந்தார் எனவும் கூறியுள்ளார். டெல்லி முன்னாள் முதலமைச்சரும் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான சுஷ்மா ஸ்வராஜ் நடிகர் ராஜ்கிரண் அமெரிக்காவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பகிரங்கமாக கூறி அவரை திரும்ப கொண்டுவர உதவுமாறு இந்திய அரசையும் திரைப்படத் துறையையும் வலியுறுத்திய போது மேலும் இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்தன. நடிகர் ராஜ்கிரண் காணாமல் போய் 20 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவரது இருப்பிடம் தெரியவில்லை. இதனால் வீரானா என்கிற திகில் திரைப்படத்தில் நடித்து புகழ்பெற்ற ஜாஸ்மின் துன்னாவிற்கு பிறகு பாலிவுட்டின் மிகவும் நீடித்த தீர்க்கப்படாத மர்மத்தைப் போலவே ராஜ்கிரணின் தேடுதலும் தொடர்வதாக கூறப்படுகிறது. ராஜ்கிரணின் மூத்த மகள் ரிஷிகாவுக்கு
திருமணமாகி 12 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. அவர் தன் வாழ்க்கையில் முன்னேறி சென்றாலும் சமூக ஊடகங்களில் உணர்ச்சி பூர்வமான பதிவுகள் மூலம் தனது பிரிந்த தந்தையை அடிக்கடி நினைவு கூர்கிறார். ராஜ்கிரனின் இளைய மகள் மன்னத் 2020 முதல் திருமண வாழ்க்கையில் இருக்கிறார். ராஜ்கிரண் கண்டுபிடிக்கப்படுவார் என பல வருடங்கள் காத்திருந்த பிறகு அவரது மனைவி ரூபா மெஹதானி மறுமணம் செய்து கொண்டார் என கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் இந்த 16 வருடங்களாக நடிகர் ராஜ்கிரண் எங்கே இருக்கிறார் என்று தன்னால் முடிந்தவரை அவர் தேடி வருகிறார் பிரபல நடிகை சோமி அலி. சில வெளிநாடுகளுக்கும் சென்று தேடியுள்ளார். அது மட்டுமல்ல, மறைந்த நடிகர் ரிஷி கபூரிடம் ஒரு படப்பிடிப்பில் பேசிக் கொண்டிருக்கும் போது ராஜ்கிரனை எப்படியாவது கண்டுபிடிப்பேன் என வாக்கு கொடுத்திருந்தாராம் சோமி அலி. ரிஷி கபூர் மறைந்த பிறகும் கூட தொடர்ந்து ராஜ்கிரனை தேடும் முயற்சியில் சோமி அலி ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் அவர் எங்கே இருக்கிறார் என சரியான தகவல் தருபவர்களுக்கு $5000 சன்மானம் தருவதாகவும் அறிவித்துள்ளார் சோமி அலி. அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த கடைசி படமான அக்னி சக்ராவை நினைவுகூர்ந்து ஒரு புகைப்படத்துடன் பகிர்ந்த நடிகை சோமி அலி, ராஜ்கிரன்ஜி, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? உங்கள் திரைப்படம் எனக்கு மிகவும் பிடித்தமான படங்களில் ஒன்று என்பதால் நமது பாலிவுட் கால நினைவுகளை, குறிப்பாக நாம் இணைந்து நடித்த கடைசி படமான அக்னி சக்ராவை நான் அமைதியான பொக்கிஷங்களைப் போல சுமந்து வருகிறேன். அந்த அரவணைப்பு, அந்த சிரிப்பு, என் இதயம் மீண்டும் மீண்டும் என்னை அங்கே இழுக்கிறது என சமீபத்தில் உருக்கமாக கூறியுள்ளார். பல ஆண்டுகளாக அவரை தேட பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் உறுதியான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. அவர் இருக்கும் இடம் குறித்து முரண்பட்ட தகவல்களை வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பாலிவுட் நடிகர் ராஜ்கிரண் குறித்த மர்மம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.